ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கும் தெரியுமா? வீடு இடம் பூமி வாங்குவீங்கன்னு சொல்றது தெரியுமா? இந்த புதன் பகவானே குருவுடைய நட்சத்திரம் எப்படி புனர்பூச நட்சத்திரத்துல போறாரு. அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா சொல்றேன். திசா பத்தி இது மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா கிரகம் இப்ப அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. 10ஆம் இடத்துல அவர் 4ஆம் இடத்தை பாக்குது எல்லா கிரகமும். சூரியன் பாக்குறாரு, புதன் பாக்குறாரு. இப்ப பார்த்தா நடந்துதானே ஆகணும் இந்த ஜூலை மாசத்துல. அப்ப அது சம்பந்தமா ஒரு விஷயம் வரணும் இல்ல? கண்டிப்பா நாங்க அதையும் தான் நான் சொல்றேன். நல்ல வேலை தூரத்துல நீங்க போய் பார்க்கலாம். திருப்பிக்கணும். 23ஆம் தேதி உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரெல்லாம் பாத்துக்கணும். இப்படி ஜூலை மாசம் 23ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஏன்னா அது வக்ரத்துல இருக்கிறார். ஒண்ணு இல்ல, வக்ரமா இருந்தா எதுவுமே ஒரு மந்தமா ஸ்லோவா உங்க மைண்ட்ல போய் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். என்ன போகும்? வருமானம், தொழில், லாபங்கள் எல்லாமே 10ஆம் இடங்கள் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப இந்த விரையாதிபதியோட இந்த சூரியன் சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா விரைய செலவுகள், ஒரு மன தடுமாற்றங்கள், ஒரு குழப்பங்கள், ரெட்ட மனசு, ரெட்டை தன்மை உங்கள்ட்ட இருக்கும். கன்னிராசியை கூட எத்தனை பேரை வேலை பார்த்தாலும் சரி, அங்கே மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை இல்லாம நீங்க இருக்க முடியாது. எழுதியே வச்சுங்க. மேல் அதிகாரிகிட்டையும், குழந்தை பாக்கியத்திலையும், திருமணத்திலையும், நண்பர்கள்ட்டையும், படிப்பு கல்வியிலையும் இந்த கண்டகசனி என்ன ஒன்னும் சரியில்லைன்னா இங்க ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ராஜா. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீசர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன். எப்படி வரக்கூடிய ஜூலை மாசம் 12 ராசிக்கும் என்ன மாதிரி ஒரு யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. அம்மன் அருள் டிவில இந்த ஜூலை மாசம் உங்க நட்சத்திரத்துக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு இதுல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசம் ஒரே ஒரு விசேஷம், பயங்கரமான விசேஷம் பார்த்துக்குங்க. இந்த இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். எப்படி? புத ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரே இடத்துல, அறிவுக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன் புதன் பலப்படுத்தி நிற்கிறார். இது எப்படிப்பட்ட யோகம்? 12 ராசி கொடுக்கப்பட அதுக்கான பதிவு தான் இருக்கு. அது இல்லாம குரு உச்சமா உட்கார்ந்துருக்கார். உச்சமான குரு சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தில இந்த யோகமும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்போதுமே பாருங்க, கன்னிராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழங்கணும், பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்போதுமே சரி, வேலை, தொழில், உத்தியோகம் இதை பத்தியே நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ணில பிறந்தா இளமையான குணம் இருக்குங்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒருத்தரை பார்த்த உடனே அவங்களை கவரக்கூடிய தன்மை கன்னிதான். குழந்தை போல் குணம் இருக்குங்கிறாங்க. எப்படி? குழந்தை போல் குணம் இருக்கும். எப்படி இவங்க எங்க இருக்காங்களா கன்னி ராசி, அந்த இடம் கலகலன்னு இருக்கும். இதுதான் கன்னி. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் அம்மன் அருள் டிவில. எப்படி? அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது மறுபடியும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஆன்மீக தகவல் நம்முடைய அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்க தொடர்ச்சியா பாருங்க. நிறைய பேருக்கு நிறைய ஒரு மாற்றம் இந்த நேரத்துல இருக்கு. ஏன்னா குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகம் இப்ப பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் கொடுங்க. கிரகத்தை பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து பாருங்க. ஸ்ட்ரெயிட் 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல என்ன சொல்லுவாங்க, கண்டக சனின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அடுத்து 9ஆம் இடத்துல சூப்பரா செவ்வாய் பக்கவா திரிகோண ஸ்தானத்துல நல்லா சூப்பரா உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல திக்பலமாகி சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல நீங்க இருக்கிறீங்க. எப்படி? புத ஆதித்ய யோகத்துல இருக்கிறீங்க. அடுத்து பார்த்தா 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். அடுத்து 12ஆம் இடத்துல கேது பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கு. மகாலட்சுமி யோகத்துல இந்த கன்னிராசிக்கு ஒரு அமைப்பான ஒரு கிரகமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஒரே ஒரு கிரக பயிற்சி மட்டும் வரும். நல்லா பாருங்க, சூரிய பகவான் அப்படியே லாபத்துக்கு வராது. எப்ப தெரியுமா? கரெக்டா ஜூலை மாசம் 16ஆம் தேதி. இதான் கிரகத்துடைய அமைப்பு. 23ஆம் தேதி உங்க ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். பாத்துக்கணும். இப்படி ஜூலை மாசம் 23ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். ஏன்னா அது வக்ரத்துல இருக்கிறார். ஒண்ணு இல்ல, வக்ரமா இருந்தா எதுவுமே ஒரு மந்தமா ஸ்லோவா உங்க மைண்ட்ல போய் எல்லாமே போய்கிட்டு இருக்கும்.
என்ன போகும்? வருமானம், தொழில், லாபங்கள் எல்லாமே. 10ஆம் இடங்கள் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப இந்த விரையாதிபதியோட இந்த சூரியன் சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, விரைய செலவுகள், ஒரு மன தடுமாற்றங்கள், ஒரு குழப்பங்கள், ரெட்ட மனசு, ரெட்டை தன்மை உங்கள்ட்ட இருக்கும். கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியாது. கரெக்டா ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இறங்க முடியாது. ஒரு தடுமாற்றமா, ஒரு குழப்பமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நல்ல சிந்தனை இல்லைங்க, சரியா தொழில லாபம் இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல ஒரு உத்தியோகஸ்தான் எனக்கு சரியா அமையல அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கண்டக சனி என்ன பண்ணும், ஆல்ரெடி இது கொஞ்சம் எல்லாருக்குமே சனி பகவான் சார் என்னெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க, கன்னி ராசிக்கு பொறுத்தவரை சனி பகவான் கெட்டது செய்ய மாட்டார், நல்லதை மட்டும் தான் செய்வான்னு சொல்றாங்க. ஆனா ஜாதகத்துல நீங்க கன்னி ராசியை மட்டும் தான் பாக்குறீங்க. என்ன லக்னம் பிறந்தது நிறைய பேர் மறந்துடுறீங்க. எப்படி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை மறந்துடுறீங்க. அந்த நேர பிரகாரம் நீங்க என்ன லக்கண புள்ளி இருக்கோ நல்லா பாருங்க. என்ன லக்கணத்துல நீங்க பிறக்குறீங்களோ அந்த லக்கணத்து பிரகாரம் 9 கிரகம் உங்க உடம்புல இயங்கும். எப்படி 9 கிரகம் செயல்பாடு பண்ணும். அதுல எது நல்ல கிரகமோ அந்த நல்ல காலம் வரும்போது நல்ல பலன் இருப்பீங்க. அப்பதான் ஜாதகம் எடுத்துட்டு வேகமா போவீங்க. ஏன்னா நமக்கு நல்லதான் நடக்குது. அதே கெட்டது வந்தாலும் ஜாதகம் எடுத்து போய் பார்ப்பீங்க. என்ன பிறதுல இருந்து எந்த ஒரு வெற்றியுமே இல்லையே, லைஃப்ல ஜெயிக்கவே நான் முடியாத, இப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேனா, ஏதாச்சும் எனக்கு யோகம் இருக்குமா இருக்காதா, தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிருக்கேன், எதுவுமே சக்சஸ் ஆகலை. இது மாதிரி நிறைய பேர் பாருங்க ஜாதகம் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. பாக்குறாங்க என்ன கர்மான்னு நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க, எது நல்ல கிரகம் பார்த்து என்ன நல்ல கர்மாவை நம்ம உடம்புல ஆக்டிவேட் பண்ணணும். கெட்ட கர்மாருக்கு பரிகாரம் பண்ணணும். பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்தை குறைக்க முடியும். ஏன்னா குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு நல்ல நிரந்தரமான வேலை இல்லைங்க. கன்னிராசியை கூட எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அங்கே மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை இல்லாம நீங்க இருக்க முடியாது. எழுதியே வச்சுக்கோங்க. மேல் அதிகாரிகிட்டையும், குழந்தை பாக்கியத்திலையும், திருமணத்திலையும், நண்பர்கள்ட்டையும், படிப்பு கல்விலையும் இந்த கண்டக சனி என்ன ஒன்னும் சரியில்லைன்னா இங்க ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ராஜா. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு மந்தமான தன்மை வச்சிரும். நான் இது ஏன் சொல்றேன்னா, கன்னிராசிக்காரங்க குரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதனால சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் கன்னிராசிக்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும். ஏன்னா இந்த சனி பகவான் சரியான இங்க பலவீனமா பலவீனமா கொடுப்பார். என்ன காரணம் தெரியுமா, இந்த ஜூலை மாசத்துல நிறைய யோகங்கள் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நல்லது சொல்ல போறேன். எப்படி நிறைய யோகங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்குது. புதாதி யோகம், சூரிய பகவான் திக்பலமாகிறாரு, இவ்வளவு விஷயம் இருக்கும்போது மேக்சிமம் கெட்டது நடக்கூடாது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஜாதக தசாபதி மாறும்போது இப்ப எல்லாமே நல்லது நடக்கும். ஒண்ணுல இப்ப இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, இது சூப்பரா அமையும். ஏன் வீடு கட்டுவாங்க, என்ன காரணம், எப்படி சொல்றீங்க வீடு கட்டுவாங்கன்னு எப்படி அமைப்பு சொல்றீங்க, நல்லா பாருங்க. வீடு, இடம், பூமி, சொத்துக்கு அதிபதி யாருங்க, குருதானே. எப்படி குருதானே உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. உங்க ராசிலிருந்து கன்னி ராசிலிருந்து என்னன்னா 4ஆம் வீடு தனுசு ராசி. அந்த அதிபதி குருபகவான் உச்சத்துல 11ஆம் இடத்துல லாபத்துல போய் இருக்கும்போது இங்க வீடு, இடம், பூமி கட்டி தான் ஆகணும். இது யாராலையும் மாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம தடங்களுக்கு கூடிய சனி பகவான் எப்படி தடங்கள் உங்களுக்கு எல்லாமே சுலோவா உங்களை எந்த ஒரு வீடு, இடம், பூமி வாங்க விடாம சுலோ பண்ணக்கூடிய சனி பகவானை யாரு பாக்குறாருன்னா அந்த குரு பகவான் பாக்குறாரு. அவர் தானே உங்களுக்கு எதிரி பகை கடன் பிரச்சனை காட்டக்கூடியவரகம். இப்ப இடம், பூமி, அப்பா சொத்து, தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து எல்லாரையும் வழக்க கொடுத்து வச்சாருல, கொடுத்துருக்கணும், வழக்குல கொடுத்து வைப்பாருன்னா இந்த வழக்கு இப்ப ஒரு முடிவுக்கு வந்துடும். என்ன காரணம் தெரியுமா, சனி பகவானே புதனுடைய சாரத்துல போறாரு. எப்படி ரேவதி நட்சத்திரத்துல போறதுனால அந்த வழக்குல ஒரு முடிவு கிடைச்சிடும். அப்பா சொத்து, தாத்தா சொத்து, எந்த ஒரு சொத்தா இருக்கட்டும் அதுல ஒரு வழக்கு கிடைக்கும், ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கும் தெரியுமா, வீடு, இடம், பூமி வாங்குவீங்கன்னு சொல்றது தெரியுமா, இந்த புதன் பகவானே குருவுடைய நட்சத்திரம் எப்படி புனர்பூச நட்சத்திரத்துல போறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா சொல்றேன். ஏன்னா தசா பத்தி இது மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா கிரகம் இப்ப அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு. 10ஆம் இடத்துல அவர் 4ஆம் இடத்தை பாக்குது எல்லா கிரகமும். சூரியன் பாக்குறாரு, புதன் பாக்குறாரு. இப்ப பார்த்தா நடந்துதானே ஆகணும் இந்த ஜூலை மாசத்துல. அப்ப அது சம்பந்தமா ஒரு விஷயம் வரணும் இல்ல, கண்டிப்பா நாங்க அதையும் தாண்டி நான் சொல்றேன். நல்ல வேலை தூரத்துல நீங்க போய் பார்க்கலாம், திருப்பி கேளுங்க. எத்தனை பேர் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் ஆசை இருக்கா இல்லையா? ஏன் நீங்க வெளிநாடு போவீங்க தெரியுமா, அதுவும் காரணம் சொல்றேன். நான் சொல்றது ஜூலை மாசம் 16ஆம் தேதிக்குள்ள பாருங்க, 16க்குள்ள நீங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் வரும். ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. அவர் போய் உங்க ராசி அதிபதி புதனோட சேர்ந்து இருக்கிறார். எப்படி புதனோட சேர்ந்து பலமா இருக்கலாம், நீங்க வெளிநாடு வெளியூர் போவீங்கிற அமைப்பு கண்டிப்பா 100க்கு 100% வேலை செய்யும். வெளிநாடு வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறவங்க, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். இது எல்லாமே கிரகமே பக்காவா இருக்கு. கண்டிப்பா ஓப்பன சொல்றேன். எத்தனை பேருக்கு கடன் இருக்கு, கன்னிராசில இருந்தா கண்டிப்பா கடன் இல்லாம இருக்க முடியாது ராஜா. 1 ரூபாச்சும் உங்க மேல கடன் இருக்கும்.
அந்த கடன் சுமைக்கு இப்ப பதில் சொல்ல போறீங்க. என்ன காரணம் தெரியுமா? கடனுக்குள்ள அதிபதியை எப்படி கடனுக்குள்ள அதிபதியும் புதனுடைய சாரத்துல அந்த புதன் ஆதித்ய யோகம், அதாவது அவங்க சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல ஆட்சி பத்துல இந்த புத ஆதித்ய யோகம் எதனால வரைக்கும் வேலை செய்யுதுன்னா ஜூலை மாசம் 16ஆம் தேதி வரை வேலை செய்யுது. அப்ப இந்த கடன் பிரச்சனை, இந்த லோன் பிரச்சனை, எங்கே பணம் கடன் கிடைக்கக்கூடிய எம்பி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நிறைய பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை இப்ப திருப்பி கேட்டா அந்த கடன் உடனே உங்களுக்கு கையில வரும். ரொம்ப பணத்தை கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்றீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்குங்க. ரியல் எஸ்டேட்டு, கமிஷனு, செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயம், அறிவை தூண்டக்கூடிய வேலைகள் எல்லாமே, இந்த வக்கீல் துறை, அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க, அடுத்து மெயினா மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு அமைப்புல சூப்பரா இருக்குதான். கன்னிராசிக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். உச்சத்துல குரு இருக்கிறாரு, திக்பலத்துல இந்த சூரிய புதன் இருக்கு, இந்த புதாதித்ய யோகம் இருக்கிறதுனால இந்த ஒரு மாசம், இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, கிரக அமைப்பு பக்காவா இருக்கு. சொந்தமா தொழில் பண்ணணும்னா ஜாதகத்தை பார்த்து சனி பவன் மட்டும் நல்லா இருக்கணும் பார்த்துக்கிட்டு, தொழில்காரங்க நல்லா இருந்தா இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எந்த ஒரு தடங்க வரும். இன்னும் தொழில் பண்றது 23 பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப ஜூலை 23 வக்ர நிவர்த்தி ஆனது பிறகு, ஏன்னா இந்த வக்ரம் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு தரங்களா இருக்கும். வருமானம், வேலை, தொழில், படிப்பு, கல்வி. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எத்தனை பேருக்கு வேணும்? இப்ப எக்ஸாம் எழுத சொல்லுங்க மாணவ மாணவியில, கண்டிப்பா கிடைக்கும். ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அரசாங்க அதிபதியான சூரிய பகவான், எப்படி அரசாங்க அதிபதியான சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரத்துல போறதுனால, அதாவது புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல 11ஆம் வீட்டு சாரத்துல போனா எந்த எக்ஸாம் பண்ணாலும் நீங்க எழுதிருவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா அரசாங்க சரம் சேர்ந்து ஒரு உட்காந்துருக்கு. ஜூலை மாசம் 16 அரசியல் அரசாங்கத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியை பொறுத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஒரு மாற்றம் இருக்கு, நிறைய ஒரு அனுகூலம் உங்க பக்கம் சாதகமா இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் மருத்துவ செலவு வரை செலவு நிறைய பண்ணியிருந்தா சொல்லி கன்னிராசி பண்ணியிருந்தா சரி, இப்ப இந்த கன்னிராசி மருத்துவ செலவு நீங்க வராது. நல்ல சந்தோஷமா ஆயுள் ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. ஜூலை மாசம் 23 அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நீங்க எடுக்க வேணாம். அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஏன்னா மருத்துவ செலவோ, வரைய செலவோ, காலில் அடிபடுறதோ, வயிறு சார்ந்த பிரச்சனையோ, ஏதாச்சும் ஒரு தொந்தரவோ, நரம்போ, தோலோ, ஸ்கின்னோ, ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருக்கும். ஆனா இது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஏன்னா கன்னிக்கு இப்போ நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோம். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை, நீங்க எடுங்க, அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. ஏங்க லாட்ரி சீட் எடுக்க சொல்றீங்க? லாட்ரிக்கு அது 5ஆம் இடம் பிளஸ் 11ஆம் இடம். அங்க 11ல குரு உச்சமாயி நேரம் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. யாருடைய சாரத்துல? சனி பகவானுடைய சாரத்துல இருந்து பாக்குறாரு. அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பாக்குறார். சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல இருக்காரு. பெருங்கொண்ட பணம் லாட்ரி அடிக்க போகுது. அதுக்காண்டி பணத்தை போட்டு வரைய பண்ணாலும் ஜாதகம் பண்ணுங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் சூப்பரா வேலை செய்யும். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறோம் இனி வரக்கூடிய எதிர்காலம். இப்ப நட்சத்திர பலன்களை போமா. முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவான குணம், பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கு. பாருங்க உத்திரத்துல பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்படி படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம் நிறைய பேருக்கு பாருங்க. இப்ப ஒரு நல்ல விஷயம் இந்த ஜூலை மாசத்துல உத்திரத்துக்கு பிறகு தனியா சூப்பரா இருக்கும். ஏன்னா ஜூலை மாசம் 16 அப்புறம் நீங்க வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் பார்க்க போறீங்க, ஒரு கேஸ்ல ஜெயிக்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, ஒரு சுப செலவு சுபகாரியம் குடும்பத்துல நடக்கும், ஒரு திருமண பேச்சு நடக்கும், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் பாருங்க. உத்திரத்துல பிறகு சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு. அடுத்து அஸ்த நட்சத்திரம். எப்போதுமே குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் அஸ்தம் தான். கற்பனை, கலை சூப்பரா இருக்கும். நல்ல குணங்க அஸ்தத்துல பிறந்தவங்க. எனவே பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்படியே அஸ்தத்துல பிறந்தவங்க நிறைய அற்புதமான ஒரு நல்ல ஒன்று பாக்குறீங்க. லாபம், வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அஸ்த நட்சத்திரம் ஒரு நல்ல ஒரு கலை கற்பனை நிறைய சிந்திக்கக்கூடிய நட்சத்திரம். இனிமே நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்போம். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றி ஆகும். நீங்க உங்களுக்கு கற்பனை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் இப்ப நடக்க போது உங்க வாழ்க்கையில பாத்துக்கணும். இனிமே கெட்ட விஷயம் மேக்சிமம் உங்களுக்கு நடக்காது. சனிபாவுடைய பாதிப்பு இருக்காது. அஸ்தல் படத்தை சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவு, பயங்கரமா ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வர்டு, எல்லாத்துலயும் கோபம் இருக்கும். ஆனா கோபம் இல்லாத குணம் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நிறைய வம்போ, வழக்கோ, பிரச்சனையோ, உடம்பு ஆரோக்கியத்துல திடீர்னு ஒரு கலகமோ, திடீர்னு ஒரு மனக்குழப்பமோ, மன தடுமாற்றமோ நீங்க கேட்டு பாருங்க. சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. கண்ணில சித்திரை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே அந்த கஷ்டங்கள் குறையும். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, ஒரு சுப செலவு பண்ணுவீங்க, சுபகாரியம் பண்ணுவீங்க, எல்லாமே சூப்பரா இருக்கு சித்திரை நட்சத்திரம்.